பயோஃப்ளாக் மயிலாடுதுறை. தமிழ்நாட்டின் நம்பர் 1 பயோஃப்ளாக் நிறுவனமான டிஎன் பயோஃப்ளாக் இப்பொழுது ஆன்லைன் பயிற்சி வகுப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. வெளிநாட்டினர், வெளி மாநிலத்தினர் பயிற்சிக்கு நேரடியாக வர முடியாதவர்கள் ஆன்லைன் பயிற்சி பெற்று மீன் வளர்ப்பொழிலை மிகச்சிறப்பாக செய்ய வழிவகை செய்கிறது. டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறை. அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படும். வேறு எங்கும் கிளைகள் இல்லை. டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறை. வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். அது மட்டும் இல்லாமல் எல்லார் மனசுலையும் எழக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள், பயோஃப்ளாக் பற்றி என்ன நடக்குது, பயோஃப்ளாக்கில் என்ன இருக்குது, பயோஃப்ளாக்கில் உண்மையாகவே என்ன தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே, இதில் எதை நம்பலாம், எதை நம்ப வேணாம், இதில் எதை நம்பிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இதில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு டவுட்ஸும் நமக்கு சைட் பை சைடு நம்ம சைடில் என்னென்னலாம் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டவுட்ஸ் அப்படிங்கிறத வேறு, டவுட்ஸ் இல்லாமல் வேறு ஒரு சில விஷயங்கள், அதாவது என்னென்னா ஒரு சில பொய்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்று வேலைகள், இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்க காரணத்தினால ஸோ நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நம்ம பேசும்பொழுது, இப்படிலாம் சொன்னாங்க சார், இப்படிலாம் செஞ்சாங்க, இப்போ வந்து அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எல்லார்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏமாற்றப்படுகிறவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏமாத்துறவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டேலண்ட்டாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தவங்க ஏமாற்றணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொய்களை சொல்லி தான் நம்ம ஏமாற்ற முடியும், சரிங்களா? ஒருத்தவங்களை ஏமாற்றணுன்னா ஆசை வார்த்தை கூறணும், சரிங்களா? ஒருத்தவங்க அடிக்ட் பண்ணணும், ஒருத்தவங்க ஆசை வார்த்தை கூறும்பொழுது மட்டும்தான் ஒருத்தவங்களை ஏமாற்ற முடியும். ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோஃப்ளாக் தொழில், அதாவது இந்த பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு தொழில் வந்து அனைத்து உலக நாடுகள்லேயும் இது வந்து நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதிகபட்சமாக உச்சபட்சமாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாநிலம், ரைட்டுங்களா? ஸோ 6 மாநிலங்களில் இது வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குது, நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலாக மாறி இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 6 மாநிலங்களில் இல்லாதது நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சு ஒரு செயலில் இறங்கணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது ஒரு சாபக்கேடா அப்படி என்னவா தெரியல. பட் அவங்க எதெல்லாம் நம்புகிறாங்க, எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 விஷயம் நம்ம பார்க்கலாம். அதிகமாக பார்க்க வேண்டாம், ஒரு 5 விஷயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி செய்யக்கூடாத விஷயம் என்னென்னு ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பொய்கள் அங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைந்த உழைப்பு இதுக்கு தேவை. பயோஃப்ளாக் தொழில் செஞ்சால் குறைந்த உழைப்பு தேவை, அதிகமாக உழைக்கவே வேண்டாம், சும்மாவே நம்ம உட்கார்ந்துருந்துட்டே சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய பொய், ரைட்டுங்களா? எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே உழைப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம். உழைப்பு இன்றி ஊதியம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? குறைந்த நேரம் ஒர்க் பண்ணால் போதும், ஸோ கொஞ்சம் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், நீங்கள் அப்படியே இந்த தொழிலில் சாதிச்சிடலாம், சாதனை கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய கேவலமான பொய். அந்த பொய்யை நம்பிட்டு அவங்க பின்னாடி போகிறது அதை விட கேவலமான செயல், ரைட்டுங்களா? ஸோ அதனால் குறைந்த நேரம் உழைச்சா போதும் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் நடக்காத ஒரு விஷயங்க, ரைட்டுங்களா? உழைப்பு எவ்வளோ ஒரு ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் உழைப்பு அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய மைண்டு, ரைட்டுங்களா? ஸோ நம்மளுடைய யோசனை, நம்மளோட திங்கிங் பவர், ரைட்டுங்களா? ஸோ எந்த கஷ்டமான வேலையாக இருந்தாலும், எந்த அதிகமான அதாவது உடல் உழைப்பை போடக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலுமே நம்முடைய உழைப்புங்கிறது மூலதனம். அது வந்து பயோஃப்ளாக்கு விதிவிலக்கல்ல. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வேலையே செய்ய வேணாம், சும்மா உட்காந்துருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறது வந்து இது ஒரு நம்பக்கூடாத ஒரு விஷயம். இனிமேல் அதை நம்பாதீங்க, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்த ஒரு பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ ஒரே 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்யுங்க, அப்படியே மாதம் 3 லட்சம் 10 லட்சம் அப்படியே வந்து கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்கிறது 2வது போய், ரைட்டுங்களா? 1 மணி நேரம் வேலை செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஏரியேஷன் பயோஃப்ளாகில் கொடுக்கக்கூடிய அந்த ஏரியேஷன் 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கணும். 24 மணி நேரமும் அதற்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 1 hour 2 hour உங்களுக்கு பவர் சப்ளை கட் ஆனால் கூட அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிச்சாகணும். ஸோ எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே 24 மணி நேரம் அந்த மீன்களுக்கு ஆக்சிஜன் தேவை, ரைட்டுங்களா? ஸோ அப்போ கரண்ட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கே உங்களுக்கு 24 மணி நேரம் தேவைப்படும் பொழுது, ஸோ அதை நோட் பண்ணுறதுக்கு மீன் என்ன செய்யுது, மீன் மேலே வந்து நிற்கிதா இல்லை டேங்க் உள்ளே தான் இருக்கா, நிறைய மீன்கள் மேலே வந்து நின்றுட்டே இருக்கும். ஸோ ஏன் இந்த மீன் மேலே வந்து நிற்கிது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீன் வந்து மேலே நின்றுச்சுன்னா என்ன செய்யணும், ஒரு சில மீன்கள் மேலே நின்னா என்ன செய்யணும், மீன்கள் வந்து அதாவது மீன்களுக்கு வந்து இந்த தலை வந்து ஒயிட் ஆகிடும், ரைட்டுங்களா? ஸோ தலை அதிகமாக பாரமாக இருக்கும் பொழுது கீழ் நோக்கி ஒரு மாதிரி நீந்தும், சரிங்களா? அதெல்லாம் அனுபவ ரீதியாக நீங்கள் தெரியும் பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அனுபவ ரீதியாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற பட்சத்தில் இந்த மீன்கள் நெளிந்துக்கிட்டு நீந்துருது, ரைட்டுங்களா? ஸோ வாழை ஆட்டாமல் துடுப்பு ஆட்டாமல் நீந்துருது, தலைக்கீழே நீந்துறது, டைவ் அடிக்கிறது. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மேலே வந்து நின்று வாயை திறந்து மூடுறது, ஸோ டேங்கோட மேல் லெவலில் மீன் நிற்கிறது. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் நோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ மினிமம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இந்த பயோஃப்ளாகில் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் உங்களுடைய உழைப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு உணவு கொடுக்குறதுல ஒரு மெத்தட் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ உணவு கொடுக்குறதுல 1 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உணவு கொடுக்குறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வேளை உணவு கொடுக்குறதுக்கே 1 மணி நேரம் தேவைப்படும், ரைட்டுங்களா? இந்த உண்மையை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ உணவு கொடுக்குறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் ஒவ்வொரு மெத்தடை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபாலோ பண்ணணும். ஒரு சில மீன்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும், ஒரு சில மீன்களுக்கு 3 மணி நேரம் தொடர்ந்து உணவு கொடுக்கணும். ஸோ எந்தெந்த மீன்களுக்கு எப்படி கொடுக்கணும், எந்தெந்த மீன்களை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு 1 மணி நேரம் பத்தாது பட்சத்தில், அப்போ பயோஃப்ளாக் டேங்க் போட்டு 6 மாதம் நீங்கள் கல்ச்சர் பண்ணும்பொழுது 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் போதும் அப்படிங்கிற மிகவும் மட்டமான ஒரு பொய்யை, மிகவும் கீழ்த்தரமான ஒரு பொய்யை நீங்கள் நம்பக்கூடாது. அதைவிட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 3 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை முதல்ல நீங்கள் பிரேக் பண்ணணும். எங்கேயுமே 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 3 லட்சம் கிடைக்காது, அந்த ஷேர் மார்க்கெட் தவிர, ரைட்டுங்களா? லாட்ரி சீட்டு, ஷேர் மாதிரியான இல்லை ஏதாவது பிஸ்னஸ், சரி. ஸோ அதில் தான் 1 மணி நேரத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் கிடைக்கும், பயோஃப்ளாகில் கிடைக்காது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது சொல்லக்கூடிய ஒரு மிகவும் ஒரு கேவலமான பொய் அப்படின்னு சொல்லலாம். இதையும் யார் வேண்டுமானாலும் இந்த தொழிலை செய்யலாம், வீட்டில் உள்ள குழந்தைகள் செய்யலாம், வீட்டில் உள்ள பெரியவங்க செய்யலாம், ஸோ யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பயிற்சியில் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்யணும், நம்ம ஒரு எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் உள்ளவங்களால் மட்டும்தான் இந்த தொழிலை பண்ண முடியும். மற்றபடி யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? மீன்களுக்கு நீங்கள் கார்பன் சோர்ஸ் போடுறீங்க, ரைட்டுங்களா? ஸோ கார்பன் சோர்ஸை சேர்க்கும் பொழுது என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக டிஓ ப்ராப்ளம் அதிகமாக வந்துடும், ரெண்டாவது வந்து டென்சிட்டி ப்ராப்ளம் அதிகமாக வந்துடும். இந்த 2 ப்ராப்ளத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி கார்பன் சோர்ஸை சேர்ப்பீங்க? நம்பர் 1 கொஸ்டின். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், ரைட்டுங்களா? ஸோ கார்பன் சோர்ஸ் அதிகமாக சேர்க்கும்போது என்ன ஆகும்னா மீன்கள் இறந்து போயிடும். ஸோ மீன்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சிம்டம்ஸ், அதுக்கு டிஓ பிரச்சனை வரும்போது ஒரு சில சிம்டம்ஸ்லாம் காட்டும். ஸோ அப்போ என்ன விஷயம் செஞ்சாலுமே அதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் முதல்ல நமக்கு அது அந்த டேங்கில் உள்ள மீன்கள் தெரிவிக்கும், ரைட்டுங்களா? அது அன்கம்ஃபர்டபுளாக அது ஃபீல் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு சமிஞ்சை செய்யும், அதாவது ஒரு சிக்னல் நம்ம கொடுக்கும், ஏதாவது ஒரு மூலம் அதோடைய செயல்பாடுகள் மாறும், அதை விசிபிளாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அனுபவம் நமக்கு வேணும், ரைட்டுங்களா? ஸோ அந்த அனுபவமே இல்லாத யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொன்னேன். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஸோ அந்தந்த உதாரணங்கள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் யார் வேணாலும்
எல்லாரும் செய்யலாம். குழந்தைகள் செய்யலாம், ஒரு ஹாபீஸுக்கு செய்யலாம், ஒரு வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கிறதுனால செய்யலாம், இல்லை ஒரு விளையாட்டுத்தனமாக செய்யலாம். இதெல்லாம் இந்த பயோஃப்ளாக் தொழிலில் வெற்றியை தராது. செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம், ரைட்டுங்களா? அதெல்லாம் எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். சும்மா மீனை வாங்கி போடலாம். மீன் வளர்ந்தாலும் சரி தான், வளரலனாலும் சரி தான், கீழே கொட்டினாலும் சரி தான், லாஸ் ஆகினாலும் சரி தான், எப்படி இருந்தாலும் சரி தான். அப்படிங்கிறவங்க யார் வேணாலும் செய்யலாம். தொழிலாக எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக இதற்கான ஒரு வழிமுறைகளை முதல்ல தெரிந்து நம்ம என்ன செய்யணும்னா அதை செய்யணும். எந்த தொழில் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலை தெளிவாக தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு தொழிலை செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கட்டாயமாக வரும், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு பொய், ரைட்டுங்களா? ஸோ 4வது கூறப்படும் ஒரு பொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பராமரிப்பு தேவையில்லை. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், பராமரிப்பே தேவையில்லை. வாங்கி மீனை விட்டால் போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துடும். உங்களுக்கு 6 மாதத்தில் 1 கிலோ வந்துடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் விற்றுடலாம். ஒரு மீன் 1 கிலோ 130 ரூபா அப்படின்னா 1 டன் 1,30,000 ரூபாய். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய லாபம் வந்துடும். எதுவுமே செய்ய வேண்டாம். 1 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு நீங்கள் மீன் விற்கிறீங்க, 1 ரூபாய்க்கு வாங்குறீங்க மீன், 150 ரூபாய்க்கு மீன் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொய்யும் தவறானது. ஏன் அப்படின்னா 1 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறது உண்மை. மீன் குஞ்சுகள், அதாவது சின்ன சீடை 1 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறது உண்மை. அந்த 1 ரூபாய்க்கு வாங்கின அந்த 3 கிராம் சைஸ் மீனை 1 கிலோவாக மாற்றுறதுக்கோ இல்லை 1/2 கிலோவாக மாற்றுறதுக்கோ நம்முடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், ரைட்டுங்களா? உழைப்பு மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழைப்புடன் சேர்ந்த அனுபவம், ரைட்டுங்களா? ஸோ அனுபவத்துடன் சேர்ந்த அறிவியல் தொழில்நுட்பம் இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ அக்வா கல்ச்சராக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, ஸோ அனுபவபூர்வமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பராமரிப்பு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ பராமரிப்பு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு கட்டாயம் தேவை, ரைட்டுங்களா? ஸோ பராமரிப்புனா என்ன? மீன்களை பார்த்து எல்லா மீன்களையும் பிடிச்சி அதை வெந்நீர் வச்சு குளிப்பாட்டி விட்டு பவுடர் அடித்து விட்டு மேக்கப் பண்ணி விட்டு ட்ரெஸ் போட்டு விடுறது பராமரிப்பு இல்லை, ரைட்டுங்களா? இதுவாக நம்ம செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறதில்ல. அப்போ பராமரிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் வளரக்கூடிய சூழ்நிலையை அந்த மீன்களுக்கு ஏற்படுத்தி விடணும், ரைட்டுங்களா? ஸோ மீன்கள் எப்படி வளரப்போகுது, மீன்கள் எப்படி வளரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை நம்ம பராமரிக்கிறதுக்கு பேர் தான் மீனை பராமரிக்கிறது அப்படிங்கிறது பேர். பயோஃப்ளாக் டேங்கை பராமரிக்கிறது அப்படிங்கிற பேர். ஸோ இந்த கில்லிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இந்த அம்மோனியா, நைட்ரைட் இதெல்லாம் கில்லிங் கேஸ். ஸோ இந்த கில்லிங் கேஸ் அதிகமாக வராமல் பார்த்துக்கிறதும் ஒரு பராமரிப்பு வேலை தான். அதே மாதிரி நோய் தொற்றுகள் வராமல் மீன்களை பார்த்துக்கிறதும் ஒரு பராமரிப்பு வேலை தான். ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இதில் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு மூலமாக தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த டெஸ்ட்டும் வேண்டாம், எந்த சோதனையும் வேண்டாம், மீனை நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே மீனை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல கைவிடணும், சரிங்களா? ஸோ நம்ம மனிதர்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு மருத்துவரை அணுகி அவருக்கு கொடுக்குற அந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்து எக்ஸ்ரே, ஸ்கேன், எம்ஆர்ஐ இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொழில்நுட்பத்தை எடுத்து பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி பயோஃப்ளாக் தொழிலில் என்னென்ன மீன்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சோதனை செய்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான சோதனை உபகரணங்கள்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நிறைய விற்கிது. அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம என்னென்ன இதில் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரியான இப்போ பார்த்த இது மாதிரியான நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு சில வார்த்தைகளெல்லாம் முதல்ல நீங்கள் நம்பக்கூடாது, சரிங்களா? அதற்கு பிறகு செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? இதை செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுலேயும் உண்மையான ஒரு விஷயம். என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பயிற்சி கொடுக்குற இடம்,
இல்லைனா பயோஃப்ளாக் தொழிலை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல போயிட்டு பொருள் வாங்குறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், ரைட்டுங்களா? ஸோ என்னென்னா, இப்போ பயிற்சி கொடுக்குற இடத்துல எனக்கு பொருள் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான விஷயம். ஏன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது, அவங்கக்கிட்டேருந்து பொருளை வாங்குறது தான் அவங்களுடைய முதல் நோக்கம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? ஒரு ட்ரைனிங் சென்டர் போனீங்கன்னா உங்களுடைய வேலை அங்கே என்ன? ட்ரைனிங் சென்டர் போனீங்கன்னா, ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் என்னென்ன தேவைகளோ அதை நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கேட்டு ஒரு தியரிட்டிக்கலாவோ இல்லை ப்ராக்டிக்கலாவோ வாங்கிக்கிறது தான் உங்களுக்கு அந்த இடத்துல முக்கியமான விஷயம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல பொருள் தருவீங்களா, பொருள் வாங்கிக்கலாமா, எங்கே வாங்கணும், என்ன செய்யணும், இந்த ஒரு கான்செப்ட் போயிட்டே இருக்குது. இது சரியான கான்செப்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் வாங்குகிற பட்சத்தில், ஏன்னா பயோஃப்ளாக் பொருள்கள் எங்கேயுமே கிடைக்காது, ஸோ அனுபவம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். அதனால் பயிற்சி கொடுக்குற இடத்துல நீங்கள் நாடுறீங்க அப்படிங்கிறது கிளியராக எனக்கு புரியுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நீங்கள் கேட்குறதும் கரெக்டு தான். பட் நீங்கள் எந்த இடத்துல இதில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, பொருள்களை வாங்கும்பொழுது ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் உள்ள விலையை கம்பேர் பண்ண மறந்துடுறீங்க. ஒன்று. ரெண்டாவது, பொருள்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கடைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பொருள் வாங்கும் பட்சத்தில் பொதுவாக மேக்ஸிமம் பயிற்சி கொடுக்குற இடத்துல தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது ஒரு 95% ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ 95% மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல பொருள் வாங்குறாங்க. அந்த தவிர நீங்கள் எங்கேயுமே செய்யாதீங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்போ அதற்கு மாற்றாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள் பண்ணணும். பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த பொருளோட விலையையும், மற்ற இடத்துல கொடுக்கக்கூடிய பொருளின் விலையையும், அது கடைகளில் வாங்கக்கூடிய பொருளின் விலையும், இல்லை இணையதளம் மூலமாக வாங்கக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் செய்யக்கூடிய பொருளின் விலையையும் முதல்ல கம்பேர் பண்ணி பார்க்கணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். 2வது விஷயம், பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்தில் ஒரு இடத்துல அவங்க பொருள் வாங்குவாங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த இடத்துல உள்ள டைரக்ட் கான்டாக்ட், அந்த செல்லரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி நீங்களாக பேசி, நீங்களாக அவங்கக்கிட்டேருந்து கமிஷன் ஏஜென்ட், சரிங்களா? ஸோ இந்த கமிஷன் ஏஜென்ட்கிட்டேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு பயோஃப்ளாக் டேங்கோட ரேட் 5000 அப்படின்னா, உங்கள் கைக்கு வரும்பொழுது அதோடைய விலை 9500 மாறிடுது. ஒரு 5000 மதிப்புள்ள ஒரு பொருள் 9500 மதிப்புள்ள ஒரு பொருளாக மாறிடுது. 4500 உங்களுக்கு கமிஷன் எல்லா இடத்துலையும் சிதறி போகுது. ஸோ அதனால் டைரெக்டாகவே உங்களுக்கு வாங்கிறதுக்கான ஃபோன் நம்பர்ஸை கேட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. உங்களால் டைரெக்டாக மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 4 இடத்துல, ஒரு இடம் இல்லாமல் 4 இடங்களில் உங்களுடைய விலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் கொட்டேஷன் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் விசாரணையை போட்டு நீங்கள் பொருள்களை வாங்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். தார்பாலினில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காசு 4000லேருந்து 5000 வரைக்கும் உங்கள் பணத்தை நீங்கள் தார்பாலின் வாங்கும்பொழுது ஏமாற்றப்பட்டு இழக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். டெஸ்ட் கிட் வாங்கும்பொழுது 1500லேருந்து 2000 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினலான ரேட்டை விட இவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற ரேட்டில் நீங்கள் கம்பெனி பிராண்டடே இருக்காது, எந்த பிராண்டடும் கிடையாது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் உள்ள ஒரு குவாலிட்டியான பிராண்டாக கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு பிராண்டை நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பயோஃப்ளாக் தொட்டி செய்யக்கூடிய அந்த ஃப்ரேம், சாதாரணமாக அந்த ஃப்ரேமை ஒரு வெல்டர் செய்வாங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த வெல்டர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சொன்னாலே போதும், அவங்க செஞ்சுருவாங்க. அதுக்கு தொட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த தொட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிகிற அந்த ஒரு சூழ்நிலை எங்கே அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பயிற்சி கொடுக்கும் நிலையங்களில், பயிற்சி கொடுக்கும் இடங்களில், அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பார்த்து கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு இந்த டேங்க் அமைப்பு பற்றி தெரியாமல் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறது, சார் எங்களுக்கு டேங்க் போட தெரியாது, ஸோ நீங்களே போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த ஒரு மோசமான தவறான விஷயத்தை நீங்களே கையில் எடுக்கிறீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு டேங்க் போடுறதுக்கு 20000 தான் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 50000 கொடுக்குறீங்க, 45000 கொடுக்குறீங்க, 40000 கொடுக்குறீங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுடைய பணம் 20000 லாஸு, ரைட்டுங்களா? தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பயோஃப்ளாக் தொழிலை துவங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணுறீங்க, 20000 இழந்துடுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தவற செய்யாதீங்க. எல்லா ஊர்லேயும் கொத்தனார் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் வெல்டர் இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ வெல்டரும் கொத்தனாரும் தான் உங்களுக்கு தேவை, வேறு யாரும் தேவையில்லை. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை ட்ரைனிங் வரும்பொழுது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸிமம் நீங்கள் போடுறதுக்கு
முயற்சி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு லாபத்தை தரும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை வந்து ஒருவரிடம் தான் கேட்கணும். உங்கள் பயோஃப்ளாக் கன்சல்டன்ட் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ எந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கணும். ரைட்டுங்களா? ஸோ ஒருவர் பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது அவரை நீங்கள் தராசில் போட்டு நிறுத்தரலாம். ஸோ இவர்கிட்ட விஷயம் இருக்குது, இவர்கிட்ட விஷயம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு பயிற்சியாளர்கிட்ட நீங்கள் போய் நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது, சரிங்களா, ஒரு பயிற்சி கொடுப்பவர்கிட்ட போயிட்டு நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுடைய தொழில் பாதி அங்கேயே சக்ஸஸ் ஆகிடும். ரைட்டுங்களா? நீங்கள் அந்த ட்ரைனிங் சென்டர் தேர்ந்தெடுக்கிற விதத்திலேயே உங்களுடைய தொழில் 50% வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தெரியாத இடத்துல ஏதோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2 டேங்க் தான் வச்சுருக்குறாங்க, ஒரு 3 டேங்க் வச்சுருக்குறாங்க அதிகபட்சம். ஸோ உடனே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ஓகே, ஒரு டேங்காக இருந்தாலும் 2 டேங்காக இருந்தாலும் அது வந்து ஒரு டெமோ. ரைட்டுங்களா? ஸோ அதனால் அதை கொடுக்கலாம். பட் மீன்வளத்துறையில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல், மீன்களை பற்றி எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாமல் இப்போ ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், மீனுக்கான, அதாவது மீன்வளத்துறையில் மீனுக்கான தனி படிப்புகள், தனி கல்வி, தனியான ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு துறை சார்ந்த ஒரு பாடத்திட்டங்கள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த பாடத்திட்டங்களை தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். சும்மா ஒரு சிலர் 12th படிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க நான் பார்த்தேன் 12th தான் படிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்களோட ஹிஸ்ட்ரி நான் பார்க்கும்பொழுது 12th படிச்சிருக்காங்க. ஸோ சொல்லும்பொழுது ஒரு டிகிரி சொல்லிக்கிறாங்க, இல்லை ஒரு இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஜஸ்ட் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் 12th தான். சரிங்களா? ஸோ அவங்க ஒரு ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தெருவுக்கு 4 பேர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, வீட்டுக்கு 2 பேர் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த இடத்துல நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம், ஸோ ட்ரைனிங் எடுக்கக்கூடிய இடம் எப்படியாப்பட்டது, நமக்கு கடைசி வரைக்கும் 6 மாதத்துக்கு வரைக்கும் நமக்கு சரியான ஆலோசனை அவங்க வழங்குவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஆலோசனையும் ஒருவரிடமே மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். மற்றவங்ககிட்ட இவங்க இதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை செய்கிறாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு குழப்ப நிலையை இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு 4-5 கேள்விகளை நீங்கள் கேட்கும்பொழுதே அவங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? ஸோ அந்த கெப்பாசிட்டி தெரிஞ்சு, ஆட்களை தெரிந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். சரிங்களா? அப்புறம் பயோஃப்ளாக் கன்சல்டண்ட்டோட ஆலோசனை இல்லாமல் செல்ஃபாக நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ வாட்டர் பேராமீட்டரில் இப்படி இருந்துச்சு, ஸோ அதனால் இதை பண்ணேன் சார், அப்படி இருந்துச்சு இதை பண்ணேன் சார், எக்ஸ்ன்னு இருந்துச்சு ஒய் பண்ணேன், இசட் இருந்துச்சு டபிள்யூ பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. நல்ல ஒரு கைட்லைன் கொடுக்கக்கூடிய ஒரு பயோஃப்ளாக் கன்சல்டண்ட்டை தேர்வு செஞ்சு, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செல்ஃபாக எதுவுமே செய்யாதீங்க. பிறகு இந்த நிகழ்ச்சியில், அதாவது இந்த ஒரு வீடியோவில் கடைசியாக நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பயோஃப்ளாக் தொட்டியில் உள்ள மீன்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணணும். நம்ம இறை போடுறோம், அதாவது அதுக்கு உணவு கொடுக்குறோம். சரிங்களா? ஃப்ளோட்டிங் ஃபீட் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் நம்மளோட வேலைன்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ அந்த உணவில் ஒரு விஷயம் நம்ம செய்யணும். ஸோ உணவில் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை பற்றி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட நெருங்க போகுது. ஸோ அதனால் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த இரைப்பை சம்பந்தமான இந்த அமினோ ஆசிட் பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஜென்ரலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இரைப்பையில் நமக்கு இந்த பயோஃப்ளாக் டேங்கில் வளரக்கூடிய மீன்களுக்கு இரைப்பையில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் தேவைப்படும். சரிங்களா? இந்த அமினோ ஆசிட் வந்து இயற்கையாகவே மீன்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு திரவம். ரைட்டுங்களா? ஸோ இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு திரவம் பயோஃப்ளாக் மீனில் என்ன ஆகுது அப்படின்னா, அளவுக்கு தேவையான இந்த அமினோ ஆசிட் சுரக்கிறது கிடையாது. ஏன்னா இயற்கையாக வளரக்கூடிய மீன்களில் ஒரு வகையான உணவுகள் அது உட்கொள்ளும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான அமினோ ஆசிட் சுரக்கும். ஸோ பயோஃப்ளாக் டேங்கில் நம்ம அதிகமான ப்ரோட்டீன் உள்ள ஃப்ளோட்டிங் ஃபீடை கொடுக்குறோம். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான உணவும் கொடுக்குறோம், அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள உணவையும் நம்ம கொடுக்கறதுனால ஸோ அதற்கு தேவையான அமினோ ஆசிட் சுரக்காது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதனால் அமினோ ஆசிட்டை நம்ம சாப்பாட்டில் எப்படி கலந்து கொடுக்கணும், அந்த அமினோ ஆசிட்னால் என்ன, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.